முதுமை நம்மை தழுவும் போது நம்ம உடம்புல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். நம்மளுக்கு இந்த மாற்றங்களை பார்க்குறப்போ பயமாக இருக்குது. என்ன ஆகுமோ, டக்குன்னு எழுந்திருக்க முடியாது, டக்குன்னு உட்கார முடியாது. பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் ஹரி. நான் கும்பகோணம் சௌராஷ்டிரா குடும்பத்தை சேர்ந்தவன். என்னுடைய பள்ளிப்படிப்பு நெய்வேலி ஜவஹர் ஸ்கூலில் ஆரம்பித்து சேலம் சூரமங்கலம் ஸ்ரீ ராமகிருஷ்ண சாரதா ஹைஸ்கூலில் முடிஞ்சுது. கோயம்புத்தூர் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி அக்ரி முடித்த கையோட ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ப்ரொபேஷனரி ஆஃபீஸராக ஜாயின் பண்ணேன். ஒரு 20 வருஷம் பணிபுரிஞ்சேன். அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் என் மனைவி விஜயஸ்ரீ ஹரியோட செட்டில் ஆகிட்டேன். எனக்கு ஒரு பொண்ணு மீனலோச்சனி. அவளும் மாப்பிள்ளையும் பெங்களூரில் வேலை செய்கிறாங்க. இப்போ நாங்கள் எல்லாரும் பேரன் பேத்தியோட பெங்களூரில் சந்தோஷமாக இருக்கிறோம். நான் ஒரு புக் எழுதியிருக்கேன், சர்ச்சிங் ஃபார் செல்ஃப் இன் பர்சியூட் ஆஃப் இன்னர் பீஸ். மன அமைதியை பற்றி ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட புக்கு. யார் எந்த வெளிச்சூழ்நிலை எப்படி இருந்தாலும், எந்த நிலைமையில் இருந்தாலும் எப்படி நம்ம உள்ளார அமைதியாக இருக்கிறதுங்கிறத பற்றி இந்த புக்கில் நான் இது வரைக்கும் கற்றுக்கிட்ட பாடங்கள் அனைத்தையும் நான் எழுதிட்டேன். ஏன்னா நான் எதையும் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது, எல்லாத்தையுமே இங்கேயே கொடுத்துட்டு போகணும். இந்த ஒரு காரணத்தினால தான் நான் இந்த புக் எழுதினேன். இப்போ இந்த எபிசோடுகளை நான் பண்ணுறதும் அதே காரணத்துக்காக தான். வாங்க இப்போது எபிசோடுக்கு போகலாம். முதுமை நம்மை தழுவும் போது நம்ம உடம்புல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இளமை காலத்தில் நம்ம உடம்பை பற்றி அவ்வளோவா கவலைப்படுறதில்லை. நம்ம அழகு, திறமை, வலிமை எல்லாமே கூடிக்கிட்டே போகும். ஆனால் முதுமையில் இந்த மூணும் குறைய ஆரம்பிக்கும். உடம்பு பல அறிகுறிகளை காமிக்கும். நம்ம கவனத்தை ஈர்க்க முயற்சி பண்ணும். என்னென்ன அறிகுறிகள் முதுமைக்கு, என்னென்ன மாற்றங்கள் நம்ம உடம்புல ஏற்படுங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல எலும்பு, தசைகள் இது ரெண்டும் அடர்த்தி குறைஞ்சி வலிமையை இழக்கும். எலும்பு வலிமையை இழந்தால் சின்ன அடிபட்டாலும் முறிஞ்சு போயிடும். தசைகள் வலிமையை குறையும் போது நம்மளால் முன்ன மாதிரி கஷ்டப்பட்டு வேலை செய்ய முடியாது. சீக்கிரமாக டயர்ட் ஆகிடுவோம். உடம்பெல்லாம் வலிக்கும், தலைமுடி நரைக்கும், அடர்த்தி குறையும், ஆண்களுக்கு சொட்டை விழும். ஸ்கின் எலாஸ்டிசிட்டி, தோலில் சுருங்கி விரியும் தன்மை குறைஞ்சிடும். சுருக்கங்கள் நிறைய விழும், அங்கங்கே தொங்க ஆரம்பிக்கும். கண்ணு மங்கலாக தெரியும், ஃபோக்கஸ் பண்ண முடியாது, ஃபோக்கஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். காது மந்தமாக கேட்கும். சுவாசிக்கும் சுவைக்கும் திறன்கள் குறைஞ்சிக்கிட்டே வரும். மெட்டபாலிசம் ஸ்லோடவுன் ஆகிடும். அதாவது நம் உணவில் இருந்து சத்து எடுக்கும் திறமை குறைஞ்சிடும். அப்போது நம்ம சாப்பிட்ற உணவெல்லாம் கொழுப்பாக மாறி நம்ம எடையை அதிகரிக்கும். மூட்டு வலி, மூட்டு பிடிப்பு ஏற்படும். டக்குன்னு எழுந்திருக்க முடியாது, டக்குன்னு உட்கார முடியாது. இதயத்தின் திறன் குறையும், அதுலேருந்து வெளிப்படும் இரத்தத்தின் அளவு குறையும். நுரையீரல் திறன் குறையும், ரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு குறைஞ்சிடும். ரத்த அழுத்தம் சீராக இருக்காது. நம்மளால் சாப்பிட்ற உணவை ஜீரணிக்கிறதுக்கு தாமதம் ஆகும், ஜீரணிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். எல்லா உணவையும் ஜீரணிக்க முடியாது. சிறுநீரகம் திறன் குறையும், அப்போது கால் வீக்கெல்லாம் ஏற்படும். தூக்கம் வராது ராத்திரி. ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டிரோன், பெண்களுக்கு ஈஸ்ட்ரஜன் அளவுகள் குறைய ஆரம்பிக்கும். ஆண்களுக்கு உடல் உறவில் விருப்பம் இருக்காது. பெண்களுக்கு மாதவிடாய் நின்று போயிடும். அதுக்கப்புறம் கருத்தரிக்க முடியாது. நோய் தடுக்கும் சக்தி அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போது எந்த நோயும் டக்குன்னு நம்மளை பிடிச்சிக்கும். நீண்ட கால வியாதிகள், க்ரானிக் டிசீசஸ், டயபெட்டிஸ், கேன்சர் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகும். இந்த மாற்றங்கள் எல்லாம் நம்மக்கிட்ட என்ன சொல்லுதுன்னா, என்ன கொஞ்சம் பார்த்துக்கோ, என்ன கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படிங்குது. ஆனால் நம்மளுக்கு இந்த மாற்றங்களை பார்க்குறப்போ பயமாக இருக்குது. என்ன ஆகுமோ, நம்ம இந்த மாதிரி எல்லா திறமையும் போயிடுமோ நம்மளுக்கு அப்படின்னு பயமாக இருக்குது. நம்ம இந்த பயந்துட்டு இந்த மாற்றங்களை உடம்பை சரியாக பார்த்துக்கல அப்படின்னா நம்ம இந்த உடம்புக்குள்ளாரே சிறைப்படுத்தப்படுவோம், மாட்டிக்குவோம் உள்ளார. அப்போது பயங்கர துன்பம் வரும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கடைசி காலம் நம்மளுக்கு வெறும் துன்பம் நிறைஞ்சதாக இருக்கும். இந்த பயத்தை போக்கி நம்ம உடம்பை எப்படி பார்த்துக்கலாம், இதை நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பூங்காற்று நாளைய நல்வாழ்வின் வழிகாட்டி. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு பூங்காற்று சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.